பிஸ்மில்லாஹ். வினைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக ரியாதுஸ் சாலிஹினுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லாத அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் பசி காரணமாக என் ஈரலை பூமியில் குப்புற படுத்திருந்தேன். சில வேளைகளில் பசியின் காரணமாக நான் என் வயிற்றில் கல்லை கட்டி கொள்வேன். ஒரு நாள் பசியின் காரணமாக மக்கள் நடந்து செல்லும் பாதையில் நான் அமர்ந்திருந்தேன். என் அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னை பார்த்ததும் சிரித்தார்கள். என் அகத்திலும் புறத்திலும் உள்ளதை அறிந்து கொண்டார்கள். பின்பு அபூ ஹிர்ரே என்று என்னை அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, அருகில் உள்ளேன் என்று கூறினேன். என்னோடு சேர்ந்து வருவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ அபூ ஹுரைரா அவர்கள் இந்த பசியோடு இருக்கும் பொழுது கல்லை கட்டி கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய நிலை இருந்தது. அவர்கள் மார்க்கத்துடைய விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பசி மற்றும் அவருடைய உலக விஷயத்தில் குறைவு இருந்தாலும் அதை என்ன செய்வார்கள், தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அதனால்தான் நம் அகல் போரிலும் பார்க்கும் பொழுது அந்த அகலை வெட்டும் பொழுது 5 ஹிஜ்ரியில அகல் போர் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சஹாபாக்குடைய நிலை எப்படி இருந்தது? உண்ணுவதற்காக உணவோ அல்லது வயிற்றினை நிரப்புவதற்காக எந்த ஒரு உணவுகள் இல்லாத நிலை இருந்தது. சஹாபாக்கள் கல்லை கட்டி கொண்டு வேலை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அனைவரும் ஒரு கல்லை கட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை அவர்கள் கட்டிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய நிலை பார்க்கவில்லையா என்று உடைய மேலாடையை உயர்த்தி காட்டுவார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடை உயர்த்தி காட்டுவார்கள். அப்போ அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 2 கல்கள் கட்டிருக்கின்றார் என்று என்ன செய்வாங்க, அவங்க பொருந்திக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. பொதுவாகவே திண்ணை வாசிகள் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் இருந்தார்கள். திண்ணை வாசிகள். அவர்களுக்கு திண்ணை தோழர்களை பற்றி சொல்லும் பொழுது, இஸ்லாமிய விருந்தாளி அவர்கள். இவர்கள் குடும்பத்தையோ சொத்தையோ வாரிசுகளையோ பெறாத ஆதரவற்றவர்கள். இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு தர்மம் பொருள் வந்தால் அதை அந்த திண்ணை தோழர்களிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா அவர்களை அழைத்து கொண்டு போறாங்க வீட்டுக்கு. சரி, ஏதாவது இவருக்கு கொடுக்கலாம் என்று போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே சென்று அபூ ஹுரைராவுக்கு உள்ளே வருவதற்காக வீட்டு பெண்களுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். பிறகு உள்ளே வரும் பொழுது ஒரு பாத்திரத்துல பால் இருக்கு. எங்கிருந்து வந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். இன்னார் வீட்டுல இருந்து வந்திருக்கு, உங்களுடைய அண்டை வீட்டை இருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க பால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து அபூ ஹுரைராவே போய் திண்ணை வாசிகளை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த அபூ ஹுரைரா அவர்கள் இந்த பசியின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கொடுப்பாங்க ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்து, ஏன்னா மனிதன் என்ற இயல்பான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திண்ணை வாசிகளை கூட்டிட்டு வாங்க சொன்னோன்னே இவருக்கு என்ன நினைப்பு, இது எனக்கே பத்துமா இல்லை என்று தெரியாது, திண்ணை வாசிகள் 70 பேர் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு எப்படி ஆகும் என்று, சரி அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை நாம் அழைத்தே தீர வேண்டும் என்று போய் திண்ணை வாசிகள் அஸ்ஹாபு சுஃபை வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க விரும்புகின்றார்கள். அனைவரும் வந்தாங்க. எல்லாருமே உட்கார்ந்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பாத்திரம் அந்த சட்டியை, பால் சட்டியை அபூ ஹுரைராவுக்கு கொடுத்து, அபூ ஹுரைராவே எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, முதல் எனக்கு கொடுப்பாங்க என்று நினைச்சிருப்பாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அபூ ஹுரைரே நீங்க கொடுத்துட்டு வாங்க என்று. அவர் வலது புறமாக எல்லாரும் ஒவ்வொரு சஹாபியும் குடித்து வயிறு நிரம்பி குடிக்கிறாரு. அடுத்தது கொடுக்கிறாரு, அடுத்தது இப்படி என்று சுப்ஹானல்லாஹ் 70 பேரையும் அவர்கள் குடித்து விட்ட பிறகு கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கையில் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைராவே நானும் நீங்க தான் மிஞ்சி இருக்கிறீங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை இப்ப குடிங்க என்று, உட்கார்ந்து குடிங்க என்று சொன்னாங்க. அது பிறகு அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பார்த்த உடனே, சரி நானே முழுமையா குடிச்சிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கலாம் என்று கூறும்போது, இன்னும் குடிங்க, இன்னும் சாப்பிடுங்க என்று சொல்லும் பொழுது கடைசியாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய வார்த்தை,
உங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக இனிமேலும் இதை அருந்த என்னிடம் இடமில்லை என்று கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை என்னிடம் காண்பிப்பராக என்றார்கள். நான் கோப்பையை அவர்களிடம் கொடுத்து விட்டேன். அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். பின்னர் அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி மீதம் இருந்த பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிறார்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த சம்பவத்துல எவ்வளவு ஏழ்மையில் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எந்த எக்காரத்தை கொண்டும் அவர்கள் அதை குறை கூறக்கூடியதோ அல்லது அல்லாஹு தஆலாவிடம் ஒரு குற்றமாக வைப்பது என்று கிடையாது. அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாருமே தெரிந்த விஷயம். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, இன்னும் என்ன இவ்வளவு கஷ்டமான நிலை என்று ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னது கிடையாது. ஏன்? ஏன்னா இந்த உலகத்துல நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்றால் சவாலாக வரக்கூடிய எல்லா சோதனையும் நான் மேற்கொள்வேன் என்ற அந்த சவாலை ஏற்றுக்கொண்டோம் என்று சஹாபாக்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் அதை பொருந்து கொண்டார்கள். எதுவரை என்றால் ஹதீசுகள் வருகின்ற அந்த அடுத்த ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு நாள் எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. இது யார் சொல்றாங்க? அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மயக்கம் ஏற்பட்டு விழுந்து கிடந்தேன். அவ்வழியே வருவோர் என் பிடரியில் தன் காலை வைத்து மிதித்து செல்வார்கள். என்னை பைத்தியம் என அவர்கள் கருதினார்கள். அக்காலத்தில் திரும்பவும் பதிவு செய்வது, அக்காலத்தில் பைத்தியக்காரனின் கழுத்தில் காலை வைப்பது பைத்தியக்காரனுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளில் ஒன்றாக இருந்தது. அதனால என்ன செய்வாங்க? ஆனால் எனக்கோ பைத்தியம் எதுவும் இல்லை, எனக்கு பசி மயக்கம்தான் இருந்தது என்று அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவார். எப்படிப்பட்ட நிலை! அல்லாஹ் அக்பர். இந்த அனைத்து விஷயத்தையும் என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அல்லது சிரமங்கள் ஒரு 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 காலம்தான். இதற்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த விஷயத்தை சிந்தித்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அன்புக்குரிய அல்லாஹ் நமக்கு அவ்வளவு அந்த நிலையை தள்ளவில்லை. அவ்வளவு ஒரு நிலையை நம்மை அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்றான். அந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த உலகம் ஒருவனுக்கு கிடைத்து விட்டதனால் அவன் வெற்றியாளன் என்று கருதப்படுவதோ அல்லது அல்லாஹுடைய பார்வையில் அவன் கண்ணியப்படுத்தப்பட்டான் என்று கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்த உலகம் யாருக்கு கிடைச்சதோ அவர்தான் பாக்கியசாலி, அவர்தான் அல்லாஹ் பார்வையில் சிறந்தவர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சிருக்கணும். பிற அடுத்ததாக சஹாபாக்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த உலகத்துடைய மதிப்பு அல்லாஹ்வுடைய பார்வையில் எதுவும் இல்லை என்ற விஷயம் நம்ம ஹதீஸ்கள் பார்த்தோம். இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம ஏன் படிக்கணும்? நமக்கு படிப்பினை. நாம செய்யக்கூடிய அல்லது நாம அறியாமல் வைக்கக்கூடிய குற்றங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு காரணம் அல்லது என்ன செய்யறோம்? நாம அல்லாஹ் இப்படி செய்யற என்ன சொல்வது கிடையாது. ஆனா சில நேரத்தில் அந்த உள்ளத்தில் ஏற்படுது, ஏன் இப்படி எனக்கு மட்டும் சோதனை என்று வருகின்ற அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதனுடன் நாம் அதனுடைய தோழமையாக இருக்கக்கூடிய சோதனையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் கேட்கின்றான், என்ன வெறும் கலிமா சொல்லிவிட்டு நீங்க சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்க என்று நினைத்துக் கொண்டீர்களா? இதற்கு முன்னால் சமுதாயங்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அல்லாஹ் அக்பர், சிரமத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். எதுவரை என்றால் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் என்ன செஞ்சாங்க? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போதான் வரும் என்ற அந்த நிலை அளவுக்கு அவர்கள் சோதனையில் தள்ளப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். ஆக அந்த நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்றாலே நாம் அதனுடன் சோதனை, இதற்கு எதிராக வரக்கூடிய எந்த சோதனையாக இருக்கட்டும், என்னுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், எனக்கு ஏழ்மையான ஒரு நிலையாக இருக்கட்டும், மற்ற சிரமங்கள், இது அனைத்துமே நான் மேற்கொள்வேன், இதற்கு அனைத்துமே நான் என்ன செய்வேன்? பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பேன் என்று நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு உறுதிமொழி. ஆக நம்முடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எக்காரத்து கொண்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த நிலையையோ அல்லது அந்த விஷயத்தை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. அது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய அது டியூட்டியாக இருக்கின்றது. நம்முடைய உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் நாம் எப்பொழுதுமே அதை மறந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள் நமக்கு எப்பொழுதாவது ஒரு சிரமமோ அல்லது ஒரு கஷ்டம் என்று ஏற்படும் பொழுது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும், இந்த பாரங்கள் கொஞ்சம் குறையும். அவர்களுக்கே அவ்வளவு சோதனைகள் என்றால்
இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு குழப்பமான காலத்தில், அதுவும் என்னுடைய அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது சோதனை வருவது பெரிதான விஷயம் கிடையாது என்று நம்முடைய மனசை நாம் ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் நிறைய சம்பவங்களையும் நிறைய உபதேசங்களையும் ஏன் கூறுகின்றான்? எடுத்துக்காட்டு மனிதன் அதை கொண்டு படிப்பினை பெறட்டும் என்றுதான். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சஹாபாக்களுடைய விஷயங்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்கள்லாம் ஏற்பட்ட பிறகும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை நினைவு கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம், நமக்கு ஒரு உறுதுணையாகவும், நமக்கு ஒரு பக்கபலமாகவும் அது இருக்கும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய உண்மையான அடியார்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே நிலையாக வைப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான சோதனையிலிருந்து பாதுகாத்து அவனுடைய சொர்க்கத்தில் சிறந்த முறையில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.